தமிழ் சினிமாவிலிருந்து ஹிந்தி டப்பிங் ரைட்ஸ் அப்படின்ற பிஸ்னஸை பெரிய அளவில் ப்ரொமோட் பண்ணி கொடுத்ததில் முக்கியமான பங்கு பிரதீப் அவர்களுக்கு உண்டு. அதில் குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா ரொம்ப சின்ன படங்களுக்கு நிறைய படங்களை ஹிந்தியில் ப்ரொமோட் பண்ணி கொடுத்து அவரே வாங்க வச்சு இப்படி ஏராளமான பேருக்கு ஏராளமான உதவிகள் செஞ்சுருக்காரு. இன்றைக்கி வந்து அவரால் பல படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. நிறையா சின்ன படங்கள் ஹிந்தி வித்தனாலேயே மட்டுமே ரிலீஸ் ஆக முடியும் சூழ்நிலைக்கு இன்றைக்கி பிரதீப் ஒரு முக்கியமான காரணம். ரொம்ப ஹெல்பிங் நேச்சர் உள்ள வெரி சாஃப்ட் மேன். அவர் வந்து டேரெக்டாக ப்ரொடக்ஷன் பண்ணுவார்னு எங்கள் எதிர்பார்க்கல. பட் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கார். முதல் படமே அவருக்கு நல்லா வந்திருக்குல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவருடைய ஒரு பெரிய வெல்விஷராக அவருக்கு இந்த படம் பெரிய வெற்றின்னு என்னுடைய பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்களையும் சொல்லி அவர் வாழ்த்துக்கிறேன். முதல்ல ஆண்ட்ரூ லூயிஸ் அவரை பற்றி நிறைய பேர் நிறைய சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டாக வந்து அந்த லீலை படம் மேலே சார் சொன்ன மாதிரி நான் அந்த படம் பார்த்துருக்கேன். நான் சதீஷ் என்னோடய ஃப்ரெண்டு, மியூசிக் டைரக்டர். அதனால் அந்த படம் பார்த்தேன். அந்த சாங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நல்ல படம் ஆக்சுவலாக. அது இது ஒரு அன்றைக்கி ஒரு ராங் கிளைமேட்டில் ரிலீஸ் பண்ணதாக தான் நினைக்கிறேன் நான் அந்த படத்தை. அதனால் நிச்சயமாக அந்த படத்தில் நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. ஆனால் அதை அவர் சொன்ன அந்த படத்தில் இப்போ பார்த்தாங்கன்னா அந்த படம் இப்போ பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கும். அந்த இமேஜ் ஹெல்ப் பண்ணும். இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் ஃபில்ம். அடுத்தாக என்னுடைய முக்கியமான நம்முடைய கதை நாயகன் விஜய் ஆண்டனி அவர்கள். அவர் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு நடிகர். சினிமாவில் நான் பார்த்த என்னோடய அனுபவத்தில் இந்த 36 வருடங்களில் பார்த்ததில் ரொம்ப வித்தியாசமான நடிகர். என்னென்னா ஒரு கதை சொல்லி இதை பட்ஜெட் சொன்னோன்னே சரி இவ்வளோ செலவாக இப்படி யாரெல்லாம் சொன்னால் அவருடைய பார்ட் என்னங்கிறது முதல்ல அவர் எடுத்து வச்சுருவார். சார் எனக்கு அசிஸ்டன்ஸ்லாம் வேணாம் சார், நான் தனியாக வந்துடுறேன் சார். எனக்கு பிஸ்னஸ் கிளாஸ்லாம் வேணாம் சார், நான் எக்கனாமிலேயே வந்துடுறேன் சார், நான் உங்களோடவே தேங்கிக்கிறேன். இப்போ கல்கட்டாவில் ஷூட் பண்ணிங்கன்னா அப்படியே பிளாட்ஃபார்மில் ஒரு ஓரமாக அவருக்கு வந்துக்கு வரும். தனியாக சேர் போட்டால் கூட வேணும், சேர்லாம் தூக்கிட்டு வரேன் இப்படி ஓரமாக வந்துக்கிறேன். அப்படி அந்த மாதிரி ரொம்ப டவுன் டு எர்த்தாக இதை விட ரொம்ப சிம்பிளிஃபைடாக பழகின ஒரு யூனிட்டோட ஜெல்லான ஒரு ஆர்டிஸ்ட் இது வரைக்கும் நான் பார்க்கலன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கும் சில கம்ஃபர்ட் தேவைப்படும். பட் அதெல்லாம் ஒரு வேணாம்பார். அந்த மாதிரியே வந்து ஒரு மிக மிக எளிமையானவர். சரி, இவ்வளோ குழந்தை மாதிரி இருக்காரு, ஒரு கொலைகாரன் ஒரு படத்தை வச்சுருக்காருன்னு பார்த்தேன் நான். ஆனால் அந்த சாங்கில் கொடுத்த முத்தத்தை பார்த்து அது குழந்தை வடிவில் ஒரு கொலைகாரன் போல் இருக்கு ஒரு. ஆனால் கண்டிப்பாக தனஞ்சயன் சார் நீங்கள் வந்து ஒரு காம்படிஷன் வைக்கலாம். அவர் எத்தனை மொத்தம் கொடுத்தாருன்னு யாராவது கரெக்டாக கவுண்ட் பண்ணி சொன்னால் இவ்வளோ ப்ரைஸ்னு ஒன்று சொல்லலாம். ஒரு கான்டெஸ்ட் ஒன்று பண்ணலாம் டெஃபினட்டாக. அந்த வகையில் இப்போ அவர் தமிழ்நாட்டுக்கு தமிழ் நடிக்க வரும்போது அவருக்கு எவ்வளோ தமிழ் தெரிஞ்சுது, அதுக்கப்புறம் எப்படி அவர் தமிழ் பழகினார், அந்த தமிழ் மொழி மேலே எவ்வளோ இன்வால்மெண்ட் காமிச்சார், நமக்கு லைஃப் கொடுத்து இவ்வளோ பெரிய ஒரு லைஃப்பை கொடுத்துருக்குற அந்த தமிழ் லாங்குவேஜ்க்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு அவருக்கு தெரிஞ்சது, அதை ப்ராப்பராக கற்றுக்கிட்டாரு, எழுத தெரிஞ்சது. கலைஞர் அவர்களுக்கு தன் சொந்த கையால் தமிழில் ஒரு கவிதை எழுதி அந்த மேடையில் வந்து வாசித்தார் அவர். தலைவர் கலைஞர் அவர்கள் அவ்வளோ பாராட்டினார் அவரை. அது கூட அந்த பேப்பரை வாங்கிட்டு சொல்லணும் கூட அவர் சண்முகநாதன் அவர் சொன்னார். அவர் அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு நமக்கு கொடுத்த மொழிக்கு அவர் கொடுத்த மரியாதை, இந்த தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் கொடுத்த மரியாதை அது. அந்த நாள்லேருந்து அவர் மேலே என்னுடைய அவர் மேலே அப்படி அண்ணாந்து பார்க்க ஆரம்பித்தவரை. அதுக்கப்புறம் வந்து இரும்புத்திரை, அதை நான் திருப்பி ஒரு லெஜெண்ட் அப்படின்னு மறுபடியும் வந்து ப்ரூஃப் பண்ணார். அதை தான் மெசேஜ் போட்டேன் அவருக்கு. அதனால் உங்களுக்கு இது ஒரு இரும்புத்திரை இல்லை சார், 2 இரும்புத்திரை இந்த கொலைகாரன் படம். அந்த கொடுத்த புகழை விட 2 மடங்கு புகழை இந்த கொலைகாரன் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். அப்புறம் உங்களுடைய பப்ளிசிட்டிக்கு வரதை பற்றி சொன்னாங்க. பப்ளிசிட்டிக்கு ப்ரொமோஷன்ஸுக்கு வர வேண்டியது ஒரு ஆர்டிஸ்டோட டியூட்டி. அது வர்றதையே பெருமையாக பேசுகிற அளவுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு நிலைமை ஆகிப்போச்சு. இது டெஃபினட்டாக வந்து வேறு எந்த ஸ்டேட்லேயும் இல்லை. பர்டிகுலர் நார்த் இந்தியாவில் வந்து ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஊராக போய் பெரிய பெரிய ஹீரோலாம் டான்ஸ் ஆடியெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் ப்ரொமோஷன் வராரா அப்படின்னாவே அதுவே ஒரு பெரிய விஷயமா அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா இது ஓல்ட் இஸ் கோல்ட். அவருக்கு தெரியும் இந்த சினிமா மேக்கிங், கஸ்டம், டிஸ்ட்ரிபியூஷன், ப்ரொடக்ஷன் எல்லாம் அவருக்கு தெரியும். நிச்சயமாக எல்லோரும் வரணும். இந்த மாதிரி ஒரு சீனியர்ஸை இந்த மாதிரி கோல்டன் ஆர்டிஸ்ட் எல்லோரும் ஃபாலோ பண்ணணும். அதனால் அது வராமல் இருக்கிறதுன்றதே இனிமேல் அந்த சினிமாவில் இருக்கக்கூடாதுன்றது ஒரு நடைமுறை விரைவில் கொண்டு வர வேண்டும் என்று எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். அதில் அர்ஜுன் சார் இந்த மாதிரி உங்களுடைய பார்ட்டிசிபேஷன், இந்த மாதிரி ரோல்ஸ் புரிஞ்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஆடியன்ஸ் வந்து இனிமேல் வந்து ஒரு சிங்கிள் ஹீரோ தான் ஹீரோயிசம் பார்த்து முடிஞ்சாச்சு. நம்மளும் மற்ற லாங்குவேஜ் ஹிந்தி படங்கள் வர மல்டிபிள் ஹீரோ, டபுள் ஹீரோ, ட்ரிபிள் ஹீரோன்னெலாம் பண்ணோம்னா நிறைய விதமான கதைகளை கொடுக்க இயக்குனர்களாக முடியும். அந்த கோஆப்ரேஷனை நீங்கள் ஆரம்பித்து வச்சது, அந்த கலாச்சாரத்தை நீங்கள் தான் ஆரம்பித்து வச்சுருக்கீங்க இரும்புத்திரையில். அதுக்கப்புறம் தான் இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய படத்தில் விஜய் ஆண்டனி, அருண் விஜயும் சேர்ந்து பண்ணுறாங்க. அது மாதிரி தொடர்ந்து அந்த மாதிரி நிறைய நடக்கும். எல்லா ஹீரோக்களும் சேர்ந்து படம் பண்ணும்போது நிறைய புது புது கதைக்களங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த அளவில் எங்களுக்கு இந்த படத்தில் நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அந்த படத்தினுடைய மீதி டெக்னீஷியன், ஆர்டிஸ்ட், இங்கே வாழ்த்து வந்த எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி. பிரதீப் அவர்கள் நிச்சயமாக ஜெயிக்கணும். அவருக்கு வந்து தொடர்ந்து அவர்கள் படம் எடுக்கணும். அந்த மாதிரி வந்து ஒரு ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி உள்ள நல்ல மனசுள்ளவங்க நிறைய படம் எடுத்தால் இண்டஸ்ட்ரி ஹெல்த்தியாக வெல்த்தியாக இருக்கும். அதனால் அடுத்தடுத்த படங்களை நீங்கள் தயாரிக்கணும் உங்களை வாழ்த்தி
இந்த பாவரம் இந்த படம் மாபெரும் வெற்றியிட வேண்டும் என்று மொத்த யூனிட்டுக்கு வாழ்த்து தெரிவித்துக்கிறேன். பர்டிகுலர் மியூசிக் டைரக்டர் அண்ட் அகைன்